பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நம்ம இந்த உலகத்தில் வாழணுன்னா நம்மளுக்கு பலன் வேணும். ரொம்ப பலன் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு பலவீனமாக இருக்கும்போது எந்த ஒரு காரியமும் நாம் செய்ய முடியாது. பலவீனமாக இருக்கும்போது நம்ம சத்துருவும் ஜெயிக்க முடியாது. பலவீனமாக இருந்தால் நாமளே சோர்ந்து போயிடுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்மளுக்கு என்ன பண்ண பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்குற தேவன் நம்ம தேவனாக இருக்கிறார். இன்று கூட வாக்குத்தத்த வசனம் பாருங்கள், சங்கீதம் 68:28 நீங்கள் பாருங்கள். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். நம்ம தேவன் நம்மளுக்கு பலத்தை கட்டளையிடணும். சிம்சோன் நீங்கள் பார்க்கும்போது பெலிஸ்தியர்கிட்ட அவர் போகும்போது கூட கடைசியில் அவர் கேட்குறார், ஆண்டவர் எனக்கு இருக்கிற பலனெல்லாம் போயிடுச்சப்பா, இப்போ இந்த கடைசி வேலையில் கர்த்தாவே நீர் எனக்கு பலனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவன் என்ன பண்ணார், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பெலிஸ்தீர்கள் முறியெடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் தேவஜனமே நம்மளுக்கு இந்த உலகத்தில் வாழணுன்னா பலன் ரொம்ப முக்கியம். பலம் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஒரு ஜெபம் பண்ணாலும், ஒரு இடத்துக்கு நம்ம போகணுன்னாலும், நம்ம பாஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும், ஜெபிக்கணும்னு சொன்னாலும் ரொம்ப பலன் நம்மளுக்கு தேவை. அந்த பலத்தை கொடுக்குற தேவன் நம்ம தேவன். அதுதான் அவர் சொல்கிறார், உனக்கு பலத்தை கட்டளையிடுகிறேன் அப்படின்றார். அதுபோல் பலன் இல்லாமல் இருந்தாலும் சரி, என்ன காரியங்களை நீ ஜெபித்தாலும் சரி, தேவனே நீர் கர்த்தாவே எனக்கு தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீர், எனக்கு பலத்தை கொடுக்குறவராக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். தேவாதி தேவனே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை தேவனீர் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. யார் யார் பலவீனத்தோடு இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்ன பிரச்சனைகளோட போராட்டங்களோட கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, பலவீனம் பண்ண கர்த்தாவே, சரீர பலவீனம் மட்டும் கிடையாது கர்த்தாவே, ஆத்மங்களோ கூட பலவீனமாக இருக்குது கர்த்தாவே. அந்த அப்பா ஆத்மாவில் பலவீனமாக இருக்கிறவங்களும் சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறவங்களும் என் கர்த்தர் நீர் ஆண்டவரே அவங்களை பலப்படுத்துங்க சுவாமி. அவங்க தேவைகளை சந்திங்க. அதே போல் இன்றைக்கி கர்த்தாவே பிறந்த நாளும் வெட்டிங் டே இருக்கிற ஒவ்வொருத்தர் நீர் ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகள் எல்லாம் தேவனை சந்திங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தை கூட நீங்கள் அனுப்புங்க ஜனங்களுக்கு. யார் யார் பலவீனமாக இருந்தாலும் சரி, தேவன் இந்த வார்த்தையை எடுத்து வாசிக்கும்போது கேட்கும்போது அவருக்கு பலன் கொடுக்குறவர் தேவனாக இருக்கிறார். சரீர பலனானாலும் சரி, ஆவில பலவீனமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமேன்.